இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து ஃபிஷ் தான் பண்ண போறேன். வஞ்சரம் ஃபிஷ் வந்து ஒரு சின்ன வஞ்சரம் ஃபிஷ் ஃபுல்லா அது அப்படியே கிடைச்சது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அப்படியே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இப்பெல்லாம் நான் கொஞ்சம் சால மீன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு அந்த ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு டேஸ்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து உடம்புக்கு நல்லது. ஃபேஸ் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த மென்டலி போட்டு குழப்பிப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஐ மீன் அந்த மைண்ட் வந்து காமா இருக்கிறதுக்கு இந்த ஃபிஷ் நல்லது. அதுக்காகவே இந்த சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். ஸோ அது காந்துதா, நமக்கு வந்து இருமல் இருமல் வருது. ஸோ அதுல வந்து நான் வந்து அயன் டவா வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஃபிஷ் குழம்பு காசிமேடு ஸ்டைல்ல வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஷ் பொரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காசிமேடு ஸ்டைலு மீன் குழம்புக்கு நான் ஒரு 10 வெங்காயம் நசுக்கி வச்சிருக்கேன். அது மாதிரி 10 பூண்டு பல் நசுக்கி வச்சிருக்கேன். தக்காளியையும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது கூட வந்து புளி கரைச்சி ஊத்திக்க போறேன். நான் தேங்காய் போடல, அவங்க கண்டிப்பா போடுவாங்க, நான் போடல. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து கடைசியில அந்த தாளிச்சி போடுறோம்ல, அதுதான் வந்து ரொம்ப மெயின். அதுக்கு நான் வந்து நானே செஞ்ச வடகம் வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து நான் தாளிக்க போறேன். அப்படியே அப்பார்ட்மெண்ட்டே மணக்கும். அப்புறம் சாதம் வச்சிருக்கேன் மண்பானையில. இந்த குழம்பு எப்படின்னாக்கா, இப்ப இதுல வந்து நான் பூனை எங்க போச்சு, சரி ஓகே, கொத்தமல்லி பொடி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ, மிளகா பொடி அப்படியே இந்த பக்கெட் காலி பண்ணிடலாம், அரைக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு, இன்னும் எனக்கு கொஞ்சம் தேவை, அதனால இந்த நெல்லையை எடுத்து போட்டுக்கிறேன். சரியா? இப்ப வந்து கருவேப்பிலை இது போல இப்ப கழுவணும். கழுவிட்டு இப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு கரை கையால இப்ப நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இது அப்படியே இதுல வந்து சேர்த்துட வேண்டியதுதான். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நான் வந்து மூடி வைக்க போறேன். மூடி வச்சு இது கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு கொதி கொதிக்கும் போது மீனை சேர்த்துட்டு, இன்னும் ஒரு 2 கொதி கொதிக்கும் போது மீனும் வெந்துடும், அந்த குழம்பு கொஞ்சம் வத்திரும். அப்போ வந்து இறக்கணும். குழம்பு வந்து ரொம்ப வத்தணும்னு அவசியம் இல்லை. மீன் குழம்பு ரொம்ப திக்கா இருந்தா நல்லாவும் இருக்காது. இப்ப இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து கொஞ்சம் மேல வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போடுவேன்னா, எனக்கு இந்த இஞ்சி பூண்டு பிடிக்காது. இஞ்சி பூண்டு வந்து சிக்கன், மட்டன், ஈவன் இந்த மஷ்ரூமுக்கு கூட போடலாம். பட் ஃபிஷ்ஷுக்கு நீங்க போட்டு பண்ணாதீங்க, உங்க இஷ்டம். அது வந்து டேஸ்ட்டை வந்து டோட்டலாவே மாத்தி விட்டுரும். இதுல நீங்க வந்து டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும்னா
ஃபர்ஸ்ட் நல்ல மீனா வைக்கணும், புது மீனா. இது எந்த வகையிலும் உடையாது. அது தெரியும் இப்படி இப்படி கை வைக்கும்போது நல்லா உள்ள போனாலே நல்ல மீன் கிடையாது. நல்ல மீன் வாங்கினீங்கன்னா மசாலா அதிகமா தேவையில்லை. அது கூட வந்து மிளகா, கொஞ்சோண்டு மல்லி, சோம்பு பொடி இல்லைன்னா மவுசா அப்படி போட்டு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் சும்மா அள்ளும். அவ்வளவுதான் அதுக்கான மசாலாவே. மீனுக்கு வந்து அதாவது ஒரு பொருளுக்கு ஏன் நம்ம நிறைய மசாலா போடணும்னு சொல்லுங்களேன், கசக்கும். நீங்க அளவுக்கு அதிகமா நான் வந்து சிலவங்களும் வந்து காரக்குழம்புல வந்து பட்டைக்கிராம்பு போடுறவங்களையும் பார்த்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அப்படி இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் மாத்தி செஞ்சு பாருங்க, இதுல வேணாம் சொல்லல. பட் இதுல கொண்டு போய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்காது. பட் நான் இப்ப வந்து நல்ல மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி கேட்டேன், கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நான் வறுக்க போறேன். இந்த மீனும் நல்ல முறுமுறுன்னு வறுத்தா நல்லா இருக்கும். அப்படி சாப்பிட்டுருந்தா முள்ளு வந்து எடுக்கவே தேவையில்லை. இதோட குழம்புக்கு வந்து ஆக்சுவலா எண்ணெய் ஊற்றி தாளிக்கவே மாட்டாங்க, ஏன்னா இதுல இருந்து அவ்வளோ எண்ணெய் வந்து பிரியும். சரி, ஓகே, குழம்பு வந்து கொதிக்கட்டும். மீனை வந்து ஒரு பேட்ச் போட்டுட்டேன். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. நான் இந்த இது கூட இந்த வஞ்சரத்தோட தலை, வால், அப்புறம் கொஞ்சம் சாலை மீன் இதையும் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நான் ஒரு பேட்ச் வந்து வஞ்சரம் பொரிச்சேன். அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த சாலை மீனை வந்து ஃப்ரை பண்ண போட்டிருக்கேன். அது நல்ல முருகலா வரட்டும். நான் அந்த செகண்ட் பேட்ச் போடும்போது இதையும் கொஞ்சம் முருகலா வைக்க போறேன். ஏன்னா முருகலா சாப்பிடறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு எங்க வீட்டுல. இது ரொம்ப நல்ல இந்த குழம்பு வாசம் யம்மியா இருக்கு. ஒரு கொதி கொதிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் இறக்கிட்டு சும்மா இதுல சூப்பரா ஒரு வடக தாளிப்பு கொடுத்தோம்னா அப்படி மணக்கும் வீடு. சரி, இதுக்கு ஒரு கருவேப்பிலை போடுவோம். ஆக்சுவலா எதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும் மறந்துட்டேன். இந்த மீனுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊத்தினா எல்லா மீனுக்குமே தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். பர்டிகுலரா இந்த சாலை மீனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தினா அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நாள் இந்த கப்பையும் கப்பக்கிழங்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு தோணுது. நிறைய நான் வீடியோல பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லாதான் இருக்கும் போல இல்லைங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, ஸோ நான் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. இது வந்து முருக ஆரம்பிச்சிச்சு. இதை நான் எடுத்துட்டு நான் இதை போட்டுடுறேன். மீன் குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சு இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதும் இறக்கிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு தாளிப்பு தருவேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியா. நான் குழம்ப வந்து கீழே இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து வஞ்சர மீன் வந்து இதை போட்டேன். ஓகே, இது வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. என்னென்ன இது ஆக்சுவலா நல்லெண்ணெய பச்சையா விடுறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து பச்சையா கொஞ்சம் நல்லெண்ணெயில விட்டேன். அப்புறம் நான் வந்து கடலெண்ணெயில தாளிக்கிறேன். இதுதான் வழக்கம். இதுல வந்து கடுகு இருக்கும், அதுவும் இந்த வெந்தயமும் வேகணும். மற்றபடி இந்த வெங்காயம் எல்லாம் இதுல போட்டிருப்போம்ல,
பாருங்க, கிட்ட பாருங்க, நம்மளோட குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. யாருக்காவது வாசம் வருதுன்னா சொல்லுங்க என்ன. உங்களுக்கு யாருக்காவது வாசம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க தான் செம்ம பெரிய ஆளு. நான் உங்களுக்கு அப்படியே இந்த மீன் குழம்பு திரும்ப வச்சு கொண்டு வந்து தரேன். ஃபீல் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணும் போதே வாசம் வந்துடும். நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா. ஓகே. ஸோ இந்த ஃபிஷ் குழம்பு ரெடி ஆச்சு, ஃபிஷ் ஃப்ரை ஆச்சு. நான் அழகாக வாழைத்தண்டு ஃப்ரை பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.